அரித்மெட்டிக் மீன். அரித்மெட்டிக்ல இந்த கொஸ்டின் என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த கிளாஸ் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மொத்தமா வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. மொத்தமா எழுதுற ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் ப்ளூ கலர்ல மென்ஷன் பண்றேன். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10 have failed and their average mark is 25. அதுல 10 பேரு ஃபெயில் ஆயிட்டாங்க. The total marks secured by the entire class. மொத்த கிளாஸோட மார்க் கொடுத்துருக்காங்க. டோட்டல் மார்க். ஸோ மேலே இருக்கிறது டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். டோட்டல் மார்க் 2810. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா ஃபைண்ட் த ஆவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் தோஸ் ஹூ ஹாவ் பாஸ்டு. இப்போ பாஸ் பண்ணதுக்கான ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். இது டோட்டல் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் ஃபெயில் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர்? மொத்தம் 10 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. அப்போ எத்தனை பேர் நமக்கு பாஸ் ஆயிருப்பாங்க? ஸ்டூடெண்ட்ஸில் பாஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் 40. ஸோ நமக்கு 50 பேர்ல 10 பேர் ஃபெயிலுன்றதை கொடுத்துருக்காங்க. அப்போ 40 பேர் பாஸ்ன்றது நமக்கு தெரியுது. அண்ட் அடுத்தது நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா ஆவரேஜ் மார்க்ஸ் இஸ் 25. யாருக்கு? ஃபெயில் ஆனவங்களோட ஆவரேஜ் மார்க். இப்போ இது வந்து x1 எடுத்துக்கலாம். x1 ஈக்குவல் டு 25. x1 பார் வந்து 25 இருந்துச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆவரேஜ் மார்க் ஆஃப் தோஸ் ஹூ ஹவ் பாஸ்டு. இப்போ x2 பார் தான் எனக்கு தெரியாது. இந்த ஃபெயில்டுன்றதை நம்ம n1 எடுத்துக்கிறோம். n1 10, பாஸ்டுன்றதை n2. இது ஒரு கம்பைன்டு டேட்டா. இது இவ்வளோ வேல்யூ நம்ம கிட்ட இருக்கு. இப்போ எனக்கு டோட்டல் தெரியுது, டோட்டல் மார்க் தெரியுது. பட் டோட்டலுக்கு ஆவரேஜ் எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான ஆவரேஜ் தெரியாது. ஸோ இதோட ஆவரேஜ் தெரியணும்னா நான் என்ன பண்ணணும்? டோட்டல் மார்க்கு total mark divided by number of persons, that is 50. So first பார்ட்டோட ஃபர்ஸ்ட்னா மொத்த கிளாஸோட ஆவரேஜ். மொத்த கிளாஸோட ஆவரேஜ் வந்து டோட்டல் மார்க் 2810 டிவைடட் பை 50. இதில் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 56.2. இதை நம்ம எக்ஸ் பார்னு எழுதுறோம். ஏன்னா இது மொத்த கிளாஸுக்கு. அதில் ஃபெயில் ஆனவங்கள x1னும் பாஸ் ஆனவங்கள x2ன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ மொத்த கிளாஸை நான் எக்ஸ் பார்னு வச்சுக்கிறேன். இப்போ கம்பைன்டு ஃபார்முலா எழுத போகிறோம். கம்பைன்டு ஃபார்முலா என்ன? எக்ஸ் பார் ஈக்குவல் டு n1 x1 பார் பிளஸ் n2 x2 பார் டிவைடட் பை n1 பிளஸ் n2. எனக்கு எக்ஸ் பார் எனக்கு தெரியும். எக்ஸ் பார் என்னன்னு தெரியும் எனக்கு? 56.2. ஸோ 56.2 ஈக்குவல் டு n1ன்றது ஃபெயில் ஆனவங்க அண்ட் அதோட ஆவரேஜ் 25. n2ன்றது பாஸ் ஆனவங்க. இதோட ஆவரேஜ் நமக்கு தெரியாது. இதுதான் கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை n1 பிளஸ் n2. 40 பிளஸ் 10ன்றது 50. ஸோ 56.2 ஈக்குவல் டு 10 இன்ட்டு 25ன்றது 250 பிளஸ் 40x2 பார் டிவைடட் பை இதை டோட்டல் பண்ணால் 50. அடுத்த ஸ்டெப்பில் நான் அதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்ணுறேன். ஸோ 50 இன்ட்டு 56.2 equal to 250 plus 40 x2 bar. So 50 into 56 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2810 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2810 equal to 250 plus 40 x2. எனக்கு 40 x2 தான் எனக்கு தேவை. எனக்கு x2 தான் வேணும். இப்போ 250 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். minus 250 equal to 40 x2 bar. So 2810ல 250 போயிடுச்சுன்னா 2560. 2560 equal to 40 x2 bar. இப்போ எனக்கு x2 bar தெரியணும்னா 2560 divided by 40. 00 cancel ஆயிடுச்சு. 4 6 times 24 and 4 times 16. So 64. இப்போ என்னோட பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் 64.